8.37 கோடி தமிழ் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது உங்கள் ஆர்ஜேஆர் ஆலினால். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பண்ண போகிறோம். நார்மலாக கொழுக்கட்டைலாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இது கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும். இது வந்து சால்ட் போட்டு நம்ம தாளித்து பண்ண போகிற கொழுக்கட்டை. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் குயிக்காகவும் இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் தாளிக்கிறதுக்காக ஆயில் எடுத்துக்கணும். நான் இப்போ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சீரகம், கடுகு வேண்டாம், சீரகம் யூஸ் பண்ணுங்கள். தென் வந்து ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஹாஃப் வத்தல் தான் இப்படி பிச்சு வச்சுருக்கேன். தென் வந்து தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு போதும், கரெக்டான சால்ட் அளவு எடுத்துக்கோங்க. அதிகமாகலாம் போட்டுறாதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க சால்ட்டை. தென் ஹாஃப் கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ளார் தான், இடியாப்பத்துக்குலாம் யூஸ் பண்ணுறேன் அதே ஃப்ளார் தான் யூஸ் பண்ணுறேன். தென் வந்து ஒரு கப் வாட்டர், அதே கப்பில் சேம் கப்பில் ஒரு கப் வாட்டர் எடுத்திருக்கேன். ஃபுல் வாட்டர் வேணும். தென் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். இந்த பேனில் நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றணும். கொஞ்சம் ஆயில் போதும், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் வந்து கரெக்டாகவே இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் ஆயில் ஊற்றினா போதும். நான் கொஞ்சம் தான் ஊற்றினேன், பார்த்தீங்களா? இந்தளவு ஆயில் போதும். இந்தளவு ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தை ஃபஸ்ட் போடணும். சீரகம் போட்டாச்சு. இந்த சீரகம் வந்து நம்ம பொரிய விடணும் நல்லா. இது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தை நான் அப்படி இதில் ஆட் பண்ணிடுறேன். இதில் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இது கூடயே நம்ம வந்து லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த ஹாஃப் வத்தல் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்போ வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வத்தல் பார்த்திங்களா, இது வந்து ஏதாவது ஒரு பவுலில் சேர்ந்து வந்துடும். அதனால் பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சு சாப்பிட்றலாம். குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால் நம்ம வந்து இந்த வத்தலை நம்ம வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும். இல்லை வந்து நம்ம பால் பண்ணும்போது பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கப் தண்ணி ஃபுல் நம்ம ஊற்றணும். ஏன்னா நம்ம வந்து கரெக்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். ஒரு கப் மாவுக்கு நம்ம வந்து 2 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் அரை கப் எடுத்திருக்கேன் மாவு, அதனால வந்து நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு நம்ம சால்ட் இதில் ஆட் பண்ணணும். இப்போ சால்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்து லிட் போட்டு நல்லா பாயில் பண்ண வைக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இனி நம்ம லிட் போட்டு இதை நல்லா பாயில் பண்ண விடணும். இது மாதிரி டைமில் நம்ம வந்து நல்லா கொதிச்ச தண்ணி யூஸ் பண்ணணும். தண்ணியை வந்து அரை குறையாக கொதிக்க வைக்காதீங்க, நல்லாவே கொதிக்கட்டும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லாவே பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு, நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறதுக்கு அப்புறமா நான் வந்து மாவு போட்டு கிண்டினேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். நம்ம ஹெல்த்தை நம்ம ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம வந்து நல்லா ஸ்டார் பண்ணி விடலாம். ப்ராப்பராக நீங்கள் எப்போ சமைக்கும் போதும் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர் யூஸ் பண்ண முடியாது, கையை நல்லா சானிடைஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஃபயர்னால. ஆனால் நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லா விஷயத்தையும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டார் பண்ணி வந்ததுனால இப்போ வந்து நல்லா அப்படி திக்காகி வருது. இது வந்து அல்வா மாதிரி அப்படி நல்லா விட்டு வரும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொல கொலன்னு வந்திருக்கு. இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது நம்ம உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். கொஞ்சம் ஆறட்டு, பார்த்திங்களா? இப்போ நான் அது பிளேட்டில் மாற்றி ஆற விட்டேன். இப்போ தண்ணியில் கையை டிப் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நான் வந்து பிடிச்சி இன்னொரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அந்த பிளேட்லேயே நம்ம வந்து வேக வச்சிடலாம். 2-3 பிளேட் மாற்ற வேண்டாம், ஒரு பிளேட்லேயே நமக்கு வேலையும் மிச்சமாகும். ஸோ எந்த பிளேட்டில் வச்சு வேக வைக்க போகிறோனோ அதே பிளேட்டில் வச்சு தான் நான் வந்து பால் பிடிச்சி வைக்கிறேன். இதுக்கு நீங்கள் பேசாமல் இட்லி தட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சு ஒரு பாட் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு நல்லா வந்து பாயில் ஆக விட்டேன். இதுலேயும் நான் தண்ணியை ரொம்ப நல்லா பாயில் ஆக விட்டேன். நம்ம தண்ணியெலாம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணணும். ஸோ கொரோனா ஸ்ப்ரெட்டிங் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தான் நம்ம ஹெல்த்தை நல்லாவே கவனிச்சுக்கணும். நம்ம எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்க முடியுமோ அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப நல்லா கவனமாகவே இருக்கணும். எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். ஸோ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே ஆகிடுச்சு. ஸோ இதை நான் இந்த பால்ஸ் பண்ணி வச்சுருக்கதை நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன், இதுக்குள்ளாடி வச்சுருக்கேன். வச்சு இதுக்கு ஃபஸ்ட்டு தனியாக ஒரு லிட் போடணும். தனியாக ஒரு லிட் போடுறேன். தென் இது ஓவராலாக லிட் போடுறேன். எதுக்காக நான் தனியாக லிட் போடுறேன்னா, நான் வந்து ஓவராலாக நம்ம தண்ணி பாயில் ஆகி இந்த அவுட்டரில் இருக்க கேப்பில் தான் வந்து ஃபுல் தண்ணியும் வந்து எவாப்ரேட் அந்த வாட்டர் ட்ராப்ஸ் வந்து இருக்கும். அது வந்து உள்ளே இருக்க அந்த பிளேட்டில் இருக்க அந்த கொழுக்கட்டையில் வந்து அதுக்கு மேலே தண்ணி விழுந்து நொசம் ஒரு மாதிரி ஆகும், அது மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். ஸோ தனியாக ஒரு கேப் வைக்கும் போது தண்ணியெலாம் அதில் விடாது. அப்படி விழுந்தாலும் அந்த கேப் வெளியே தான் போகும். ஸோ இப்படி வச்சு பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் வந்து 15 மினிட்ஸ் அரௌண்ட் வச்சேன், நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள்.
தண்ணி கொதிச்சிருந்து நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு, எனக்கு கொஞ்சம் வேலை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு, நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் கூட வச்சா ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ அது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அதை சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது நீங்கள் பெரிய பெரிய பவுலாகவும் ட்ரை பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் எதுக்காக அதை குட்டி குட்டியாக பண்ணி காமிச்சேன்னா, ஸோ இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது மணி வந்து 2 ஆகிடுச்சு. ஸோ இதை அப்லோட் பண்ணும்போது டைம் ஆயிரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி புது புது ரெசிபிஸை நாங்கள் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.